வேதபுரி என்று அழைக்கப்படுகின்ற புதுச்சேரி நகரத்தினுடைய தெற்கு பகுதியில் அமைந்திருக்கின்ற மிகப்பெரிய அழகிய திருக்கோவில் முதலியார்பேட்டையில் உள்ள ஸ்ரீ வன்னிய பெருமாள் கோவில் என்று அழைக்கப்படும் அலர்மேல்மங்கை தாயார் சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவில். இத்திருக்கோயில் சற்றேறக்குறைய 250 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருப்பதாக நாம் அறிகின்றோம். 1839ஆம் ஆண்டு இக்கோவிலுடைய திருப்பணிகள் கருங்கல் மண்டபம் அமைக்கப்பெற்றது என்பதனை இந்த கோவிலில் இருக்கின்ற பனை ஓலை குறிப்பின் மூலமாக கலேலே துறை அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இருந்த புருஷோத்தம நாயக்கர் என்பவருடைய உபயமாக செய்யப்பட்டதனை அறிகிறோம். இத்திருக்கோவிலுடைய 7 நிலை ராஜகோபுரம் சன்னதி திருவீதியோட கூட மிக அழகாக அமைக்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரி மாநகரத்தில் இருக்கின்ற பெரிய கோவில்களில் சந்நிதி தெரு அமைந்திருக்கின்ற திருக்கோவிலாக இத்திருக்கோவில் அமைந்திருக்கிறது. வடக்கே இருக்கின்ற ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலைப் போலவே தெற்கே இருக்கின்ற ஸ்ரீனிவாச பெருமாளாக முதலியார்பேட்டை பெருமாள் கோவில் அமைந்திருக்கிறது. இங்கு உள்ள மூலவர் ஸ்ரீனிவாச பெருமாள் திருப்பதியில் இருக்கின்ற திருவேங்கடமுடையானைப் போலவே தனிப்பெருங்கருணையோடு கூட தனி மூலவராக இங்கே எழுந்தருளியிருக்கிறார். அதற்கு முன்பாக அழகான துவாரபாலகர்களும் தங்க வண்ணமயத்தில் பூசப்பட்டதாக இருக்கின்ற கொடிமரமும் அமைக்கப்பட்டு மிகப்பெரிய அழகான மகாமண்டபம் இங்கே விளங்குகிறது. இந்த மகாமண்டபத்தினுடைய வடக்கு பாகத்தில் வாசுதேவன், சங்கர்ஷணன், பிரத்யும்னன், அனிருத்தன் என்று சொல்லக்கூடிய 4 மூர்த்திகளும், அவர்களுக்கு கீழே கேசவன், நாராயணன், மாதவன், கோவிந்தன், விஷ்ணு, மதுசூதனன், திருவிக்கிரமன், வாமனன், ஸ்ரீதரன், ரிஷிகேஷன், பத்மநாபன், தாமோதரன் என்கின்ற 12 திருநாமங்களோடைய கூட இருக்கின்ற அற்புதமான மூர்த்திகள் வடிவமைக்கப்பட்டு எப்படி சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த வண்ணத்தோட கூட மிக அழகாக இங்கே சிற்ப ரூபத்தில் விளங்குகிறார். அதற்கு எழுத்தாற் போல இருக்கின்ற தெற்கு மண்டபத்தினுடைய வாயிலில் திருமந்திரம், துவயம், சர்மஸ்லோகம் என்று சொல்லப்படுகின்ற மிக விசேஷமான மந்திரங்களுடைய பொருளாக அங்கே 3 மூர்த்திகளும் மிக விளக்கமாக எழுந்தருளியிருக்கிறார்கள். அதற்கு கீழே 12 ஆழ்வார்களும் சிற்ப வண்ணத்தில் அழகாக செதுக்கப்பட்டு அமைத்திருக்கிறார்கள். அப்படியாகவே கோவிலை வலம் வருகின்ற பொழுது புதிதாக அமைக்கப்பட்டிருக்கின்ற கண்ணாடி அறை திருப்பள்ளேரியினுடைய பாகத்தினுடைய அருகிலே பத்மாவதி தாயார், அலர்மேல்மங்கை தாயாருடைய சந்நிதி அழகாக அமைக்கப்பட்டிருக்கிறது. கோவிலில் முறையாக வலம் வந்தால் அங்கே இருக்கின்ற திருமால் அரங்கம் என்று சொல்லப்படுகின்ற அந்த இடத்திலே ஊஞ்சல் மண்டபமாக அழகான மண்டபம் கிருஷ்ணர் மண்டபமாக இங்கே விளங்குகிறது. அடுத்தாற்போலே ஆண்டாள் சந்நிதியில் நாச்சியார் திருக்கோலத்தில் ஆண்டாள் மிக அழகாக விளங்குகிறார். ஆண்டாள் சந்நிதிக்கு முன்பாக இத்திருக்கோவிலுடைய தல விருட்சமாக இருக்கின்ற வன்னிய மரம், இந்த பகுதியில் ஒரு காலத்தில் வன்னி மரக்காடுகள் அமைந்திருந்ததினாலும் வன்னி மரம் இக்கோயிலுடைய தல விருட்சமாக இருந்ததினாலும் இப்பெருமாளுக்கு வன்னிய பெருமாள் என்ற பெயர் ஏற்பட்டதாகவும் பெரியவர்கள் கருதுகிறார்கள். அந்த மரத்தின் கீழே வேண்டுகின்றதையெல்லாம் நல்கின்ற நாகர்கள் அங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்பாக வடக்கு பாகத்தில் இருக்கின்ற வடக்கு வாசலில் வைகுண்ட வாசலாக இருக்கின்ற பகுதியும், அதற்கு முன்பாக நம்மாழ்வார், திருமங்கையாழ்வார், ஸ்ரீமன் ராமானுஜர், ஸ்ரீ மணவாள மாமணிகள் முதலானவர்களுடைய சந்நிதியும் மிக அழகாக உற்சவர்களுடைய கூட அமைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்பாக விஸ்வக்சேனருடைய பெருமாள் அழகாக எழுந்துள்ளிருக்கிறார். அந்த ஆழ்வார்களுக்கு முன்பதாக வந்தால் ஈசான்ய பாகத்தில் ஆஞ்சநேயர் மிக திருக்கோவிலுடைய பழமையான மூர்த்தியாக இருக்கிறார். இக்கோவிலுடைய பழமையான மூர்த்தியாக இருக்கின்ற இருவர் மூலவராக இருக்கின்ற ஸ்ரீனிவாச பெருமாளும் அதற்கு அடுத்தபடியாக இருக்கின்ற ஆஞ்சநேயரும் ஆவார்கள். இவர்கள் இருவருக்கும் ஆதார பீடம் பத்ம பீடமாக அமைக்கப்பட்டிருக்கிறது.
அப்படிப்பட்ட ஆஞ்சநேயர் சன்னதி சக்தி வாய்ந்த புருஷனாக இங்கே ஆஞ்சநேயர் அற்புதமாக தரிசனம் தருகிறார். அதற்கு முன்பே மேற்கு பார்த்து மடியில் அழகான விமானங்களோட கூட லக்ஷ்மி ஹைகிரிவர் ஸ்ரீ வித்யாலட்சுமி ஹைகிரிவராக நம்முடைய மாணவர்களுக்கெல்லாம் கல்வி வளத்தையும் நல்ல அறிவையும் நல்ல தெளிவான முறையான அறிவையும் தரக்கூடியதாக இருக்கின்ற ஞானப்பிரானாக முன் இவ்வுலகேழும் இருள் மண்டி உண்ண முனிவர் உள்ள தாழ்ந்தவர்கள் திசைப்ப வந்து பண்ணுகளை நால்வேத பொருளை எல்லாம் பரிவேகமாய் அருளிய பரமன் என்று போற்றும்படியான லக்ஷ்மி ஹைகிரிவர் வித்யாலட்சுமி ஹைகிரிவராக வித்தியை தரக்கூடிய வழியிலே மேற்கு முகன் நோக்கி மிகப்பெரிய வடிவில் உற்சவரோடை கூட காட்சி தருகிறார். இக்கோவிலில் வலம் வருகிற பொழுது இவைகளை எல்லாம் பார்த்துவிட்டு வந்தால் நம் துலாபாரம் இங்கே துலங்குகிறது. எப்படி குருவாயூரிலே நாம் எல்லாம் வேண்டுகின்றவற்றை எல்லாம் தருவதற்கு அங்கே காத்திருக்கிறோமோ அதே போல் நம்முடைய பாவ வினைகளை எல்லாம் பாரங்களை எல்லாம் தீர்த்துவிட்டு நம்மாலான இன்ற பொருள்களை இறைவனுக்கு அளித்து அவனுடைய முழுமையான அருளை பெறுவதற்கான துலாபாரம் இங்கே வேண்டுதலோடு நிறைவேற்றி பெறுவதற்காக அமைக்கப்பட்டிருக்கிறது. இத்திருக்கோவிலினுடைய ராஜகோபுரம் 7 நிலை மாடமாக அந்த நிழலானது யார் மீதும் விழாதபடியாக சந்நிதி தெரு அமைக்கப்பட்டு வண்ண பூச்சுக்களுடைய கூட தங்க கலசங்கள் மேலே விளங்குமாறு அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அப்படியாக இக்கோவிலின் உள்ளே நுழைந்து பலம் பெறுகின்ற பொழுது சக்கரத்தாழ்வார் சந்நிதியானது வடநாட்டில் இருக்கின்ற பகுதியிலே கண்ணனுடைய திருக்கோவிலில் விமானங்கள் எவ்வாறு அமைக்கப்பட்டிருக்குமோ அதே பாணியிலாக இங்கே சக்கரத்தாழ்வார் சந்நிதியுடைய விமானம் மிக நேர்த்தியாக காவி வண்ணம் பூசப்பட்ட நிலையில் சக்கரத்தாழ்வார் நிருசிம்மனும் விமானத்தில் இருக்கும்படியாக சிங்க முகத்தோடே கூட 12 பட்டைகள் ஆரங்கள் அமைக்கப்பட்டு அற்புதமான சக்கர வடிவிலே இந்த சக்கரத்தாழ்வாருடைய விமானம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் பெருமாளுடைய விமானம் மூர்த்தி எவ்வளோ உயரமாக இருக்கிறாரோ அதற்கு ஏற்ற நிலையில் விமானமும் இருக்க வேண்டும் என்ற ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகம நெறிப்படி இந்த விமானம் மூலமூர்த்தியாக இருக்கின்றவருடைய உயரத்திற்கு ஏற்ப மிக உயரமான வடிவில் மூலவிவருடைய விமானம் பிரணவாகார விமானமாக ஓங்கார பொருளை எல்லாம் உட்கொண்ட விமானமாக இந்த அழகிய வடிவிலே இங்கே காட்சியளிக்கிறது. வேண்டியோர்க்கு வேண்டியன நல்கும் ஒப்பற்ற கடவுளாக திருப்பதியில் இருக்கின்ற திருவேங்கடமுடையானைப் போலவே திருமலையில் இருக்கின்ற திருவேங்கடத்தானைப் போலவே அற்புதமான வடிவிலே உயர்ந்த நெடிய திருக்கோலத்துடைய இந்த எம்பெருமான் ஸ்ரீனிவாச பெருமாள் இங்கே அற்புதமாக காட்சியளிக்கின்றார். கண்கண்ட தெய்வமாக கலியுகத்திலே காட்டுகின்ற ஒப்பற்ற கடவுளாக விளங்குகின்ற எம்பெருமான் சனிக்கிழமை தோறும் நமக்கெல்லாம் அற்புத வடிவிலே ஒவ்வொரு சனிக்கிழமையும் வெவ்வேறு காட்சியினை நல்கி நமக்கு அருள் தருகின்றார். அதே போலவே தாயார் மாங்கல்யத்துவத்தை தருகின்றவராகவும் செல்வத்தை தரக்கூடிய மகளாகவும் இருந்து கொண்டு நமக்கு அருள் தருகின்றார். ஆண்டாள் நாச்சியாருடைய அற்புதத்தை கேட்க வேண்டுமா? நமக்கெல்லாம் ஞானத்தை தரக்கூடியவளாக இருக்கின்ற ஆடிப்பூரத்தில் உதித்தவளாக இருக்கின்ற ஆண்டாள் அருள் நல்குகிறாள். ஆஞ்சநேய சுவாமி நவகிரக நன்மை அளித்திடும் என்ற விதமாக நவகிரக தோஷங்களை எல்லாம் நீக்கும்படியாக வேண்டியவருக்கு வேண்டியன நல்கின்ற அற்புத கடவுளாக எம்பெருமான் ஆஞ்சநேய சுவாமி விளங்குகிறார். இங்கே ஹயக்ரீவர் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அது மட்டுமல்லாமல் திருவோண திருநாளிலும் தேர்வு நாட்களிலும் மற்ற தேர்வு நாட்கள் ஆண்டுதோறும் வருகின்ற பொழுதெல்லாம் மாணவ செல்வங்களும் மற்றையோர்களும் வந்தெல்லாம் இவர்களை வேண்டி பயன் பெற்று கல்வி அறிவை பெற்று விளங்குகிறார்கள். ஆக எல்லா விதமானவற்றையும் தரக்கூடியவராக இருக்கின்ற சக்கரத்தாழ்வார் இங்கே 12 திருக்கைகளிலே கூட ஒப்பற்ற தெய்வமாக விளங்கி வருகிறார். இது கோவிலில் வருகின்ற பொழுது எல்லா வளமும் சிறக்கும்படியான எல்லா நலமும் தரும்படியான நம்முடைய பிரார்த்தனைகளெல்லாம் நிறைவேற்றக்கூடியவராக இருக்கின்ற இவன் இங்கு விளங்கி இருக்கிறார். எல்லோரும் வந்து தரிசித்து எம்பெருமானுடைய பரிபூர்ணமான அருளை பெற்று எல்லா நலமும் பெறுவோமாக.
பாண்டி பாட்காஸ்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் தொடருங்க.